புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய 9 லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாகவும், அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடியிருப்பு ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி 45 அடி சாலை சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு 64 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு குடியிருப்பு 10,50,000 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டது. இந்த குடியிருப்புகள் 14 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டில் மேலுள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பித்தனர். சேதமடைந்த வீட்டினை இன்று வைத்திலிங்கம் எம்பி மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இங்க பணம் கொடுத்து வாங்கின கட்டடம் இப்படி இருக்குது. ஆமா, இதை பத்தி அசம்பிள்கிட்ட பலமுறை பேச ஆனால் எந்த நடவடிக்கை எடுத்து இப்போ இந்த மாதிரியான கேடு கட்டணும்னா இந்த ஸ்லாப்பை வந்து பாருங்க. இந்த இடத்துல பிள்ளைங்க விளையாடி இருந்ததுன்னா பகல்ல பிள்ளைங்க விளையாடி இருந்தா என்ன ஆகுது? எனக்கு பிரஸ்கார் நீங்க இப்படி வாங்க அவங்களால ஒரு காலம் சரி பண்ண முடியாது. பாருங்க, இவ்வளவு கேடு கட்டத்தனமா பண்ணியிருந்தா கம்பெனி உள்ள வந்து ஊதுக்குள்ள பாரு தெரியுதா உள்ள எங்கன்னா போயிருக்க பாருங்க. இது எங்க அந்த பாருங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்பு வாசிகள் 10,50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை. பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு 9 லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினார். பத்திரம் இல்லாததால் வீட்டை சரி செய்ய முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாகவும், வீடு தொடர்ந்து பழுதாகி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்று பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்றும் எச்சரித்தனர்.